அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் மீனராசி. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய வாழ்க்கை பணவரவு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடாதான் இந்த சூரிய வழிபாடு அமைகிறது. அந்த வகையில் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவாறு. அது மட்டுமில்லாமல் ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் போது, நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் சூரிய விரதத்தை மேற்கொள்வதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு இந்த
சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அந்த வகையில் மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த சூரிய பயிற்சி தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4இல் குரு, 2இல் சுக்கிரன் இருப்பதால பக்தி உணர்வு அதிகரிக்கும்படியான அமைப்பு உண்டுங்க. இந்த காலகட்டங்கள்ல பாடல் பெற்ற திரிதல தரிசனம், அதே போல புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதாங்க அமைஞ்சிருக்குது. பூஜையில் இருப்பதில் மனம் ஈடுபடுங்க. மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைக்க ஒரு நபர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பேச்சில் கடுமை குறைந்து இனிமை தவழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இதனால் மீன ராசினியர்களுக்கு குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே விலகி நல்ல ஒரு அமைதியும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. 6இல் செவ்வாய் வெற்றியை தருவார். போட்டி தேர்வு எழுதி இருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் கூட வரலாங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சற்று தாமதப்படலாம். 2இல் சுக்கிரன் இருப்பதால பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லைங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் வேலை மாற்றங்கள் வரலாம். இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் நிகழ்ச்சிகள்ல சற்று தாமதப்படலாம். 2இல் சுக்கிரன் இருப்பதால் பண பிரச்சனைகள் வருவதற்கு வழி இல்லைங்க. 4இல் புதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விடை காண இருக்கீங்க. இல்லறத்தில் இனி கவலை இருக்கு. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டங்கள்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மீனராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ராகுவும் சனியும் செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதால் திடீர் முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாங்க. சற்று நிதான் தேவைங்க. அதே போல் 4இல் சூரியன் இருப்பதாலும் அர்த்தாஷ்டம குரு இருப்பதாலும் சுகங்கள் குறையுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு நகருங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று பேசவும் வேண்டாம். பொறுமை நிதானம் ஒன்றே உங்களுக்கு போதுமானதாக அமைகிறது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆசிரியர்களுடைய ஆதரவு பெற்றோர்களுடைய உறுதுணையும் இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு வயல் பணிகள்ல உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. இந்த தருணங்கள்ல மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.